அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் இன்றைய பயானின் தலைப்பில் நோன்பின் சிறப்புகளை பற்றி பேச வந்துள்ளேன். நோன்பு யார் மீது கடமை அப்படின்னு பார்த்தா, நோன்பு மட்டும் இல்லை, எல்லா இறை கடமைகளும் பருவமடைந்த புத்தி சீர்நிலையில் உள்ள அனைத்து ஆண் பெண் மீதும் கடமையாகும். நோன்பின் சிறப்புகள் யாவை அப்படின்னு பார்த்தா, நோன்பாளிக்கு கணக்கின்றி மகத்தான கூலியே வழங்கப்படுகின்றது. அந்த நோன்பு மாதத்தில் நோன்பாளியின் வாயில் ஏற்படும் மாற்றம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட மனமிக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நன்மைக்கு 10 முதல் 700 மடங்கு வரை கூலியாகும். ரமலான் மாதம் பாவங்களை போக்குகின்ற மாதம். யார் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானின் நோன்பு நோக்கிறாரோ அவரது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். நோன்பின் நன்மைகள்: பாவங்கள் மன்னிக்கப்படும், இறையச்சம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஏழைகளின் பசியை உணர்ந்து உதவும் பண்பு வளரும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த ரமலான் மாதத்தில் தான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. சாதாரண நாளில் கிடைக்கிற நன்மையை விட ரமலான் மாதத்தில் அதிகம் நன்மை கிடைக்கிறது. அதனால் இந்த ரமலானில் 30 நோன்பை நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.